அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, ஹதீஸ்களே அறியாமைகள் என்கிற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் சில செய்திகளை பார்த்து வந்தோம். அதில் அறிஞர் பெருமக்கள் ஹதீஸை ஆராயாமல், குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஹதீஸை ஆராயாமல் பதிவு செய்து விட்டார்கள் என்கிற அந்த அவதூறுக்கான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அறிஞர் பெருமக்கள் ஹதீஸை பதிவு செய்வதற்கு என்ன நிபந்தனை இட்டிருந்தாங்க, அந்த நிபந்தனை எல்லாம் எந்த அளவுக்கு நுணுக்கமானது என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் அறிஞர் பெருமக்கள் ஆதரப்பூர்வமான அறிவிப்பாடலாம் சரி என்று அனைத்து அறிஞர்களாலும் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸு குர்ஆனுக்கு முரண்படும், அதை நீங்கள் மறுக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்களா என்கிற விஷயத்தை பார்த்தோம். அறிஞர் பெருமக்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை அறிவதற்கு தான் அது குர்ஆனுக்கு முரண்படும்னு சொன்னாங்க. மாறாக ஆதரப்பூர்வமான ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாது ஒருபோதும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே போல் யாராவது அறிஞர்கள் அவங்க ஆய்வின் அடிப்படையில் ஒரு ஹதீஸை அது ஒரே ஹதீஸை அல்லது ஒரு சில பிறவிட்டு எண்ணக்கூடிய 3, 4 இது மாதிரியான அமைப்பில் உள்ள அறிஞர்கள் யாராவது ஒரு ஹதீஸ் விமர்சனம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த காலத்தில் கூடுதல் ஹதீஸ்கள் கிடைக்கல, மற்ற விளக்கங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும், அவங்க ஆய்வு பிழையாக இருக்கும். இதே அவங்கள என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஒரே அடியாக ஹதீஸ் மறுப்பாடுன்னு சொல்ல மாட்டோம். அவங்க இவங்களைப் போல அதாவது நூற்றுக்கணக்கான ஹதீஸை மறுப்பதற்கு விதைப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்தோம். என்ன சொல்லப்போனால் அறிஞர் பெருமக்கள் மறுத்ததாக சொல்லக்கூடிய அந்த செய்தி அவர்கள் மீது தவறாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக தான் இருக்குது. பல்வேறு செய்திகளை நம்ம பார்க்குறோம். அவங்க வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க, வார்த்தை விளையாட்டை விளையாடி அறிஞர்கள் சொன்னது வேறு, இவங்க சொல்கிறது வேறையாக இருக்கும். அதற்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில், அதாவது அறிஞர்கள் ஹதீஸை மறுத்தாங்களா என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். அதற்கு முன்பதாக இந்த ஹதீஸ்களே அறியாமை விஷயத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இவங்களுக்கு ஹதீஸ்களை இவங்க புதிதாக ஒரு விதியை உருவாக்குறாங்க. ஹதீஸை தவறாக சித்தரித்து மறுத்து போட்டு பல நம்பகமானவங்க அறிவித்த ஹதீஸை ஃபுல்லாக மறுத்து போட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இதுக்கு சரியான கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஹதீஸ்களையே அப்படியே உள்டாக திருப்புறாங்க, அல்லது தவறாக என்ன செய்கிறாங்க மக்களுக்கு அதை எடுத்து சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதில் ஒன்று தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம திரும்பி அவங்கள்ட்ட கேட்குறோம், அதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன கேள்வின்னு சொன்னால், அதாவது நம்பகமான அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஹதீஸை எப்படி நிராகரிக்க முடியும்? அந்த ஹதீஸை அறிஞர் பெருமக்கள் நிராகரிப்பதற்கு ஹதீஸ் கலையில் சொல்லியிருக்கிறாங்களா, அதை சொல்லுங்கன்னு கேட்குறோம். ஹதீஸ் கலையில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் கலையில் இமாம் பெருமக்கள் நம்பகமானவங்க அறிவித்த அறிவிப்பு அது மறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஒரு டிஎன்ஏஜி பேச்சாளர் சொல்கிறாரு, அவர் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர். அவர் சொல்கிறாரு, அதாவது நம்பகமானவங்க அறிவிப்பை நீங்கள் மறுத்ததே கிடையாதா? அப்படி பார்த்தோம்னா ஷாதுன்னு ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸ் நீங்கள் மறுக்கிறீங்களா இல்லையா? ஹதீஸ் கலையில் உண்டா இல்லையா? அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்ட செய்தியா இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அவன் சொல்லக்கூடிய வாதத்தை நீங்கள் பாருங்கள். அறிவிப்பாளத்துடன் சரியா இருந்துச்சுன்னா அதை மறுக்கவே கூடாதா? அந்த செய்தியை எதன் பேரை சொல்லி மறுக்க கூடாதா அப்படின்னு அப்படி கிடையாது. ஹதீஸ் கலை விதியிலேயே அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள பல செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அனைவரும் அவர்களும் ஒப்புக்கொண்டது, நாமும் ஒப்புக்கொண்டது, நம்ம மட்டும் ஒப்புக்கொண்ட விஷயம் இல்லை. ஹதீஸ் கலை விதியிலேயே அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள செய்தி இதெல்லாம் அறிவிப்பாளத்துடன் சரிதான், ஆனா இதை ஏற்றுக்கொள்ள கூடாது, இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, இதை மக்கள்கிட்ட சட்டமா சொல்லக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்படி எதையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, முதலாவது ஷாது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிக நம்பகமானவருக்கு மாற்றமா ஒரு நம்பகமானவர் ஒரு செய்தியை சொன்னார்னா அப்ப அந்த நம்பகமானவர் சொன்ன செய்தியை ஷாது அப்படின்றாங்க. விலங்குல மிக 2 அறிவிப்பாளர் இருப்பாங்க. ஒருத்தவங்க ரொம்ப நம்பகத்துல உச்சத்தன்மையில இருப்பார், 5 ஸ்டார் வச்சுக்கோங்க அவருக்கு. இன்னொருத்தர் இருப்பார், அவர் நம்பகத்துல 2 ஸ்டார். இப்படின்னு இருந்தா ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். இதை சட்டமா சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் மக்களுக்கு சட்டமா சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்ப நீ ஹதீஸ் மறுப்பாளரா? இப்போ நீ ஷாது இந்த ஹதீஸை ஏற்றுக்கல, இது அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியா இல்லையா? அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தி. அப்ப அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்தியை மறுக்கவே கூடாது என்றால் இந்த ஷாது ஹதீஸை ஏன் நீங்க மறுக்கிறீங்க? அப்போ இவர் பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன கேள்வி கேட்போன்னு சொன்னேன் இவங்கள்ட்ட, அதாவது நீங்கள் சூனிய ஹதீஸை கண்டர் ஹதீஸை மறுக்கிறீங்க, குர்ஆனுக்கு புறணா இருக்குது, இனவே இப்போ போதைக்குன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த செய்தி அறிவித்த மற்ற அறிவிப்பாளருடைய மற்ற செய்தி எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? நியாயமாக இருந்தால் அது அதிகம் மறுக்கணுமா இல்லையான்னு சொன்னோம்னா அப்படி மறுக்க போனாங்கன்னா எல்லா ஹதீஸும் போயிடும். அப்போ அதுக்காக என்ன செய்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் இந்த வாதத்துக்கு பதில் சொல்லுங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஷாத் ஹதீஸை நீங்கள் எப்படி நம்பகமானவங்க அறிவிச்ச அந்த குறிப்பிட்ட செய்தியை மட்டும் மறுத்துட்டு மற்றதை ஏற்றுக்கொள்வீங்க. அதே போல தான் நாங்களும் இது என்ன செய்கிறோம், குறிப்பிட்ட இந்த செய்தியை மட்டும் மறுத்துட்டு நாங்கள் அதை மற்றதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பதில் சொல்ல வர்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம்.
அதில் தான் என்ன செய்கிறாங்க, இப்படியாக மாற்றி சொல்கிறாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இதில் என்ன சொல்கிறார் அவர், ஷாதான ஹதீஸுங்கிறது அது நம்பகமான அறிவிச்ச ஹதீஸ் தான். ஆனால் அதை எப்படி நீங்கள் மறுக்கிறீங்க, மற்ற ஏனைய ஹதீஸுக்கு முரணாக இருக்குது. எனவே அதை நீங்கள் செய்றீங்க, நீங்கள் மறுக்கிறீங்க. அப்போ நம்பகமான அறிவிச்ச அறிவிப்பை மறுக்கத்தானே படுது. அதே போல தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நம்பகமானவங்க இருந்தாலும் அதை வந்து குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி நாங்கள் மறுக்கிறோம். ஹதீஸுக்கே முரண்படுதுன்னு சொல்லி நீங்கள் மறுக்கிறதே சரினா, அப்போ குர்ஆனுக்கு முரண்படுறதா சொல்லி மறுக்கிறது வந்து எப்படி வந்து தவறாகும் அப்படிங்கிற மேலோட்டமான வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வாதம் வந்து கேட்கக்கூடிய மக்களுக்கு வேணா நல்ல வாதமாக தெரியலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நல்லா கவனிக்கணும். ஷாது என்பதும் மௌலூன் இட்டு கட்டப்பட்டதுன்னு சொன்னது ஒன்றா. நம்பகமான அறிவிப்பாளர்கள் வந்து சாதனை என்ன நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் வந்து தன்னை விட பலமான அறிவித்த அறிவிப்புகளுக்கு மாற்றமாக அறிவிச்சிருப்பார். இதே செய்தி தான். அந்த செய்தி இவர் மட்டும் என்ன செஞ்சிருப்பார், மற்ற அறிவிப்பாளருக்கு மாற்றமாக, இப்போ 10 பேருக்கு மாற்றமாக ஒருவர் அறிவிச்சிருப்பார். இப்படியான பல செய்திகள் உண்டு. ஏன்னு சொன்னால் இதில் தான் என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க. சஹாபாக்களே ஹதீஸ் எப்படி அறிவிச்சிருக்கிறாங்களே, அப்போ அவங்களே வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னு விளையாடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு வந்து போனது வந்து நுபுவத்துக்கு பின்னால் என்ன அறிவிச்சிருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, இப்படியெல்லாம் வந்து ஷாத ஹதீஸை பிடிச்சிக்கொண்டு அறிவிப்பு நல்ல நம்பகமானவங்க முன்னுக்கு பின்னும்பாங்க, அல்லது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் நடந்தது பின்னாலம்பாங்க. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அம்சம் இருக்கத்தானே செய்யுது. இது வந்து அறிவிப்பாளர் வந்து மனப்பாடம் செஞ்சு அறிவிக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் முன்னுக்கு பின்னுன்னு மாறுறது வந்து யதார்த்தமானது. இதுதான் ஷாது. இப்போ இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க, மற்ற இதே ஹதீஸை அறிவித்தவங்க மற்றவங்க என்ன செய்யலை, இப்படியான வாசகத்தை சொல்லலை. அப்போ இவர் மட்டும் தான் மாற்றி சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவர்கிட்ட யதார்த்தமாக மனுஷன் அடிப்படையில் முன்னுக்கு பின்னுன்னு விளங்குறது, பின்னுக்கு முன்னுன்னு விளங்குறது, இந்த அடிப்படையில் ஒரு தவறு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த ஷாதுன்னு அதுக்கு சொல்லி அதை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த அறிவிப்பாளர் அதில் மட்டும்தான் பிழை விட்டுருப்பார், நம்பகமானவர் தான், மற்ற ஹதீஸில் பிழை விட்டுருக்க மாட்டார். அப்போ மனுஷன் அடிப்படையில் யதார்த்தமாக முன்னுக்கு பின் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு என்பது வரத்தான் செய்யும் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஷாதுன்னு ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் அதுவும் இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லக்கூடியது ஒன்றா. நம்பகமானவங்க இட்டுக்கட்டி சொல்லுவாங்களா, இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தால் அவங்க நம்பகமானவங்க இருப்பாங்களா? அப்போ இது ரெண்டும் ஒன்றாக்குறாங்க. எவ்வளோ பெரிய அறியாமைன்னு பாருங்கள். ஷாது என்பது தனிப்பட்ட ஒரு வார்த்தையை மாற்றி சொல்கிறது, முன்னுக்கு பின்னுங்கிறது, பின்னுக்கு முன்னுங்கிறது. இப்போ நம்ம மைமுனா ரலியல்லாஹு அவங்களுடைய செய்தி ஒன்று வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவிப்பாளர் வந்து என்ன செய்வார், அவங்கள வந்து இது இஹ்ராம் ரசூலை திருமணம் முடிச்சாங்கன்னு மாற்றி சொல்லிடுவார். ஆனால் வந்து மைமுனா ரலியல்லாஹு அவங்களே சொல்லுவாங்க இஹ்ராம் கலைந்த பின்னால் திருமணம் முடிச்சாங்க. அப்போ இதெல்லாம் முன்னுக்கு அதை இந்த சமயங்களை சொல்லும் பொழுது, சம்பவங்களை சொல்லும் பொழுது அதை வந்து சின்ன சின்ன மாற்றங்களோடு சொல்வதற்கு இடம்பாடு இருக்குது. இது வார்த்தையில் தான் என்ன செய்யும், அந்த மாற்றம் வரும், யதார்த்தமான தவறு வருமே தவிர இட்டு கட்டப்பட்டதுன்னா என்ன, இட்டு கட்டப்பட்டதுங்கிறது ஒரு செய்தியை முழுக்க இட்டுக்கட்டி சொல்கிறது. இப்போ சூனிய ஹதீஸாக இருந்தால் சம்பவத்தையும் முழுசாக இட்டுக்கட்டி சொல்கிறது. நம்பகமானவங்கள்ட்ட சம்பவத்தை இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய தவறு வருமா, அது சாத்தியப்படுமா, நம்பகமானவராம். ஆனால் வந்து அவர் என்ன செஞ்சிருப்பாராம், சம்பவத்தையும் இட்டுக்கட்டி சொல்லியிருப்பாராம், அது முழுசாக மாற்றி சொல்லியிருப்பாராம். அப்போ மாற்றி சொல்கிறது யதார்த்தமான அந்த மறதி என்பது, மாற்றி சொல்லக்கூடிய தவறு என்பது எதில் வரும்னு சொன்னால் ஒரு வார்த்தையில் தான் வரும். வார்த்தையில் வர்றது தவறு வருமே தவிர ஒரு முழு சம்பவத்தை என்ன செய்ய முடியாது, தவறாக மாற்றி சொல்ல முடியாது. அப்படி நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ முழு ஹதீஸையும் முழு சம்பவத்தையும் தவறாக சொல்வதும் இட்டு கட்டப்பட்டது மௌலூ அது என்பது வேறு, ஷாது என்பது வேறுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்பகமானவங்க வந்து வார்த்தையை வந்து யதார்த்தமாக தவறு ஏற்படக்கூடிய அந்த நிலைமையில மாற்றி சொல்கிறதும், ஒரு சம்பவத்தை இட்டுக்கட்டி சொல்கிறானா இல்லை இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவன் அது ஒன்றான நிச்சயமே கிடையாது. அது ரெண்டே ஒன்று ஆக்க முடியாது. அப்போ நம்பகமானவங்கள் வந்து அந்த நேரத்தில் மட்டும் தவறு விட்டுருக்காங்க, மற்ற நேரத்தில் தவறு விடலைங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அது யதார்த்தமான தவறு வரத்தான் செய்யும், முன்னுக்கு பின்னு விளக்கத்தான் செய்வாங்கன்ட்டு. ஆனால் இட்டுக்கட்டி சொன்னவன் வந்து எல்லா சமயத்தையும் இட்டுக்கட்டி தான் சொல்லுவான். அது வந்து அவனை செய்தி ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இதுவும் அது ஒன்றும் கிடையாது. ஷாது என்பது நல்லவர் வந்து ஏதோ ஒரு சமயத்தில் தவறாக விளங்கி அறிவித்திருப்பார், ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லியிருப்பார், இது யதார்த்தமாக ஏற்படக்கூடிய தவறு, அதுக்காக ஒட்டுமொத்தமாக அவருடைய கருத்தையே முழுமையாக எல்லா ஹதீஸையும் மறுக்க முடியாது. இதுவும் இட்டுக்கட்டி சொன்னவன் வேண்டுமென்றே சம்பவத்தையே முழுசாக இட்டுக்கட்டி சொல்லியிருப்பான், அதை வந்து மறுத்து தான் ஆகணும். அவன் இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவன் அறியப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கையை வந்து அவனுடைய வாழ்க்கையை ஆராய்ந்த அறிஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவன் பொய் சொல்லக்கூடியவன் சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இது ஒன்றா நிச்சயமாக கிடையாது. அப்போ எந்த அளவுக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணீரையும் பாலும் ஒன்றுன்னு சொன்னதை போல சொல்வதை போல என்ன செய்கிறாங்க, தவறாக சித்தரிக்கிறாங்க. அப்போ இவங்க உருவாக்கி வைத்த அந்த விதியை இவங்களுக்கு என்ன செய்யுது, முரணாக இருக்கிறது. அப்போ ஷாதுங்கிறது வேற, இட்டுக்கட்டி சொல்லப்பட்டது என்பது வேற, நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்படித்தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹதீஸ்களை வந்து இவங்களுக்கு தக்க வலிக்கிறாங்க, வளைச்சு என்ன செய்கிறாங்க, ஹதீஸ் கலையில் வந்து இப்படியா இருக்குது, இப்படி தான் நாங்களும் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டது ஒன்றாக இருக்கும், இவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ வந்து இப்படியாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால்
தவறாக மக்கள் சித்தரிக்கிறாங்க. எனவே தான் நம்ம சொல்கிறோம், இவங்க வந்து தவறாக ஹதீஸை தவறாக ஹதீஸை வந்து குர்ஆன் வசனத்தோட மோத விட்டு புரிந்து கொண்டு குர்ஆனுக்கு மாற்று விளக்கம் கொடுக்குறாங்க, ஹதீஸை மறுக்கிறாங்க. அதே போல தான் என்ன செய்கிறாங்க, இமாம்களுடைய தொகுத்துவத்தை விதிமுறைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க சுய வியாக்கியானம் கொடுத்து இவங்க எதை வந்து எந்த வந்து நிலைப்பாடாக வச்சிருக்கிறாங்களோ அந்த நிலைப்பாட்டுக்கு தோதுவாக தான் ஹதீஸ் கலை பேசுதுன்னு சொல்லி ஹதீஸ் கலையின் மீது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு துரிய அவதூறை பறக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு இவங்க மார்க்கத்தில் வந்து விளையாடி இருப்பாங்க, எந்த அளவுக்கு சொந்த கருத்தை திணிச்சிருப்பாங்க நம்ம புரிந்து கொள்கிறோம். எனவே இப்படிப்பட்ட மக்கள் விட நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முறையாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வானாக. அதே போல் இவங்க சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள் வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸை மறுத்தாங்கன்னு சொல்லக்கூடிய வாதங்களுக்கு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து அதை அறிந்து செயல்படுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.